this is THIKiLAN. நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா பைத்தனில் நியூ லைன் பற்றி பார்த்தோம். அது தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா பைத்தனில் நெக்ஸ்ட் லைன் பற்றி பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், அதாவது லாஸ்ட்டாக பார்த்து இப்போ நார்மலாக பைத்தனில் நியூ லைனுக்கு என்ன செஞ்சோம்னா பிரிண்ட் போட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்ததாக ஸ்லேஸ் என் யூஸ் பண்ணோம். இது என்ன காரணம்டா ஸ்லேஸ் என்னண்டா அடுத்த லைனாக எடுத்துக்கொள்ளும். அப்போ ஸ்லேஸ் எண்ணுக்கு பிறகு அங்கே வேறு வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்போ என்னண்டா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட்டுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். ஸ்லேஸ் எண் எங்கெங்கெல்லாம் ஸ்லேஸ் எண் வருதோ அது அடுத்த லைனாக எடுத்துக்கொள்ளும். ப்ளஸ் இதை தாண்டி அடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன நெக்ஸ்ட் லைனுக்குரிய ஆப்ஷன் பிரிண்ட் போடுவோம். பிரிண்ட்ன்ற கீவேர்ட்ஸ் அடுத்து பிரேக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கொட்டேஷன் 3 தடவை யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட்டுக்கு அடுத்தது ஓப்பன் பிரேக்கெட் பண்ணி அதுக்கு அடுத்தது டபுள் கொட்டேஷன் 3 தடவை ஓப்பன் பண்ணி ஸ்லேஸ் போடுவோம். ஸ்லேஸுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்டா நார்மலாக போட்டோம். ஸ்டேட்மெண்ட் நமக்கு எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அத்தனை ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன செய்யலாம்டா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளஸ் இது என்னென்னா என்டர் போல் இந்த இருக்க ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன செய்யலாம்னா என்டர் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நமக்கு எத்தனை தடவை நம்ம என்டர் வேணுமோ என்டரை கொடுத்து கீழே அதுக்கு ஏற்றுமே அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஃபைனலாக டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி விடுவோம். ப்ளஸ் இதுதான் என்னென்னா அதனுடைய ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதாவது பிரிண்ட் அதே இது ஓப்பன் பிரேக்கெட் டபுள் கொட்டேஷன் 3 தடவை ஸ்லேஸ் போட்டும் நமக்கு தேவையானவாறு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கொள்வோம். என்டர் யூஸ் பண்ணி கூட இதில் நம்ம என்ன செய்யலாம்டா கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கொள்ளலாம். கொடுத்து ஃபைனலாக அதே டபுள் கொட்டேஷனை 3 தடவை கொடுத்து பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா ரைட் ஓகே முடியுது. ப்ளஸ் இதே இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் வாங்க. ப்ளஸ் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்கிறேன்டா டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ப்ளஸ் அதில் நியூ ஃபைலை கொடுத்துக்கொள்கிறேன். அதில் பைத்தன் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ப்ளஸ் எப்படி செலக்ட் பண்ண பைத்தன் ஃபைலில் முதலாவது லாஸ்ட்டாக என்ன செஞ்சோம்னா ஃப்ரிண்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் பண்ணி அதாவது என்னென்னா டபுள் கொட்டேஷனை 3 தடவை கொடுத்துக்கொள்கிறேன். ப்ளஸ் 1 2 3 தடவை டபுள் கொட்டேஷனை கொடுத்தோம். அடுத்த லைனில் அதே போல் டபுள் கொட்டேஷனை 3 தடவை கொடுத்துக்கொள்கிறேன். ரைஸ் அப்போ இதான் என்னுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர். பிரிண்ட் அங்கே ஓப்பன் பிரேக்கெட் 3 தடவை டபுள் கொட்டேஷன் நெக்ஸ்ட் லைனில் 3 தடவை கொட்டேஷன். ப்ளஸ் இதே இது நம்ம அது கீழே நம்ம என்ன செய்யலாமாண்டா என்ட்ரை கொடுத்து நமக்கு தேவையானவாறு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன்டா பைத்தன் அதே மாதிரி என்ட்ரை கொடுத்து பைத்தன் அதே போல் என்ட்ரை கொடுத்து பைத்தன் ப்ளஸ் அதே போல் என்ட்ரை கொடுத்து சேம் பைத்தன் இப்படியே ஸோ ஒரு 4 தடவை சப்ளிலே பைத்தன்லேயே ஒரு 5 தடவை கீபோர்ட் பண்ணிக்கொள்கிறேன். ப்ளஸ் இதே இது நான் இப்போ என்ன செய்கிறேன்டா சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைலுக்குள்ளே போய் சர்வஸை கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ப்ளஸ் இதே இது எனக்கு எங்கே சேவ் பண்ணுறேன்டா டெஸ்க்டாப்பில் பைத்தன்ன்ற ஃபோல்டர் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நம்பர் 3 ஸ்லேஸ் போட்டு நெக்ஸ்ட் லைன் என்று கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் லைன் டாட் பை என்ற பேரை கொடுத்து நான் அதில் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், ஸோ இப்போ என்னென்னா சேவ் பண்ணதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுண்டு. ரைட், இது பாருங்கள் இந்த வந்திருக்க அவுட்புட். அதாவது என்னென்னா பைத்தன் 5 தடவை கீவேர்ட் பண்ணோம். அதே 5 தடவை அவுட்புட்டாக வந்திருக்குது. ப்ளஸ் இதான் மெயின் பிரிண்ட் ஓப்பன் பிரேக்கெட் அங்கே 3 தடவை டபுள் கொட்டேஷன் முடிக்கக்குள்ளேயும் அதே போல் என்ன செய்வோம்டா நம்ம 3 தடவை போட்டுத்தோம் பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம எத்தனை தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கமோ அத்தனை தடவை அவுட்புட்டாக வரும். இதே இது என்னென்னா மிக மிக முக்கியமானது என்ட்ரை போல் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதான் மிக மிக முக்கியம். நம்ம இதை என்ட்ரை போல் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா பைத்தனுக்கு இடையில் ஒரு 2 ஸ்பேஸ் விடுறேன். 2 ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ளஸ் இது என்ன செய்கிறேன்டா இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன்னு பாருங்கள் அவுட்புட் அப்படி வருது. அதே போல் பைத்தன் 2 ஸ்பேஸ் கீழே 2 பைத்தன் அதே மாதிரி வந்துருக்கு அவுட்புட் பாருங்கள் 3 பைத்தன் அங்கே 2 ஸ்பேஸ் கீழே 2 தடவை பைத்தன் வந்திருக்கு. ரைட், ஃபைனல் சம்மரி இதுதான் பைத்தனுடைய நெக்ஸ்ட் லைன்.